அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா. அன்பிற்குரியவர்களே, ஜகாத்துக்கான இலகுவான சட்டங்களை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். ரமலானுடைய காலகட்டத்தில் நிறைய மக்கள் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். ஆனால் நிறைய மக்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஜக்காத்தினுடைய அந்த சட்டங்களை தெரியாமலே ஜக்காத்து கொடுத்து கொண்டு வராங்க. இது அவங்கள் மீது உள்ள பெரிய தவறாக இருக்கிறது. ஒன்றுடைய சட்டத்தை அறியாமல் நாம் அதை நிறைவேற்றினால் அல்லாஹ்விடத்தில் அதற்கான அந்த பாவத்தை நாம் தான் சுமக்க வேண்டி வரும். அந்த அடிப்படையில் ஜக்காத்துக்கான சட்டத்தை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்ம மிக இலகுவாக நம்ம பார்ப்போம். முதல்ல ஜக்காத்து 5 விஷயத்தில் தான் ஜக்காத் என்பதே வரும். முதலாவது கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகம் போன்ற இந்த 3 கால்நடைகளில் ஜக்காத் என்பது உண்டு. இரண்டாவது பார்த்தோம்னு சொன்னால் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆபரணங்கள், தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களில் ஜக்காத் என்பது உண்டு. தங்கம் வெள்ளியில் மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்தை சொன்னாங்க, மற்ற ஆபரணங்களுக்கு ஜக்காத் கிடையாது. மூன்றாவது பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம பயன்படுத்தக்கூடிய வியாபார பொருட்கள், அதுக்கு ஜக்காத் என்பது உண்டு. அதே போல் நான்காவது பார்த்தோம்னு சொன்னால் நம்ம பயிர் செய்யக்கூடிய அந்த தானியங்கள், அதுக்கு ஜக்காத் என்பது உண்டு. ஐந்தாவது புதையலாக கிடைத்த அந்த பொருட்களுக்கு ஜக்காத் என்பது உண்டு. இதை பொறுத்த வரைக்கும் இந்த 5லையும் அதற்கான அளவு என்பது உண்டு. அந்த அளவை அடைந்திருந்தால் ஜக்காத் என்பது கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 விஷயத்திற்கு அளவையும் அடைந்திருக்க வேண்டும். அது 1 வருட காலம் சேமிப்பில் நம்மிடத்தில் இருந்திருக்க வேண்டும். அந்த 3 விஷயங்கள் என்ன? நம்ம மேல் சொன்ன விஷயத்தில் 3 என்னன்னு சொன்னால், அதாவது அளவை அடைந்து 1 வருட காலமாக அது நம்முடைய சேமிப்பில் இருக்க வேண்டும். அந்த 3ஐ பொறுத்த வரைக்கும் அதில் முதலாவது ஆடு மாடு போன்ற கால்நடைகள். ஆடு மாடை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான மக்கள் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய இடத்திற்கு வரமாட்டாங்க. ஆடு மாடு அதிகமான மக்கள்கிட்ட இருக்காது. அது அதிகமாக வளர்க்கக்கூடிய மக்களுக்கு தான் அது ஜக்காத் கடமையாகும். அதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 ஒட்டகம் இருந்தால் ஜக்காத் கடமை, 30 மாடுகள் இருந்தால் அதுக்கு மேலே ஜக்காத்து கடமை, 40 ஆடுகளுக்கு மேலே இருந்தால் ஜக்காத்து கடமை. அது தனி சட்டம். அது நம்ம பெரும்பான்மையான மக்களுக்கு அது தேவையில்லை. இரண்டாவது பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆபரணங்கள், தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள், இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த அடிப்படையில் அறிஞர் பெருமக்கள் சொல்லக்கூடிய கணக்கு என்னன்னு சொன்னால் 85 கிராம், அதாவது 10.5 பவுன் அதற்கு மேலுள்ளவைகளுக்கு கட்டாயமாக தங்கத்தில் ஜக்காத் கடமையாகிறது. அதே போல் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் 595 கிராம், 595 கிராம் இது ஜக்காத் கடமையாகக்கூடிய வெள்ளியினுடைய அளவாக இருக்கிறது. இப்போ இதில் நம்ம ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் 100க்கு 2.5 கணக்கில் நம்ம என்ன செய்யணும்? ஜக்காத் கொடுக்க வேண்டும். இப்போ 100 பவுன் இருந்துச்சுன்னு சொன்னால் 2.5 பவுன் நம்ம என்ன செய்யணும்? ஜக்காத்து கொடுக்கணும். அல்லது அதனுடைய அந்த மதிப்பை கணக்கிட்டு காசு பணத்திலிருந்து நம்ம ஜக்காத்து கொடுக்கணும். அன்பார்ந்தவர்கள், இந்த 2வது சொல்லப்படக்கூடிய இந்த தங்கத்தினுடைய அளவை வைத்து தான் இன்றைக்கு பண மதிப்பு அளவிடப்படுகிறது. எனவே அந்த பணத்திற்கும் நம்ம ஜக்காத்து கொடுக்கணும். தங்கத்தினுடைய அந்த அளவு 85 கிராம் 10.5 பவுன் அளவுக்கு உண்டான காசு நம்ம இடத்துல அடைந்து, இப்போ இன்றைக்கி 10.5 பவுன் என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு காசு நம்மள்கிட்ட சேர்ந்துருச்சு. இப்போ ஒரு 4 லட்சம்னு வச்சேன், உதாரணமாக சொல்கிறேன். அது கூடவே இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். 4 லட்சம்னு சொன்னோம்னா 4 லட்சம் எனக்கு சேர்ந்து இன்னையில இருந்து எனக்கு 1 வருஷம் ஆகணும். 1 வருஷம் என்னுடைய தேவைகள் போக, கடன் போக 1 வருட காலமாக என்னுடைய சேமிப்பில் இருக்க வேண்டும். அப்போ சேமிப்பில் இருக்க வேண்டும்னு சொன்னோம்னா அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த 1 வருஷம் வர்றதுக்கு முன்னாடியே வேணுமென்றே செலவு செய்யக்கூடாது. அது நம்ம மீது மிகப்பெரிய குற்றமாகும். அது அல்லாஹ் நாடி நம்ம தேவைகள் வராமல் இருந்தால், சேமிப்பில் இருந்தால், 1 வருஷம் காலமாக இருந்தால் அந்த நகைகளுக்கு அல்லது அந்த தங்க நகைக்கு 10.5 பவுனுக்கு மதிப்பிலான அந்த பணத்திற்கு நாம் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இதில் ஜக்காத்து அளவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த 10.5 பவுனுக்குரிய அந்த அளவில் இப்போ 4 லட்சம்னு சொன்னால் ஒவ்வொரு 100க்கும் 2.5 ரூபாய் கணக்கு வைத்து நம்ம கொடுக்க வேண்டும். சரிங்களா? இப்போ 1 லட்சமாக இருந்துன்னு சொன்னால் 2,500 ரூபாய் வரும். இப்படியாக நம்ம என்ன செய்யணும்? கணக்கிட்டு அதை கொடுக்கணும். இதை இப்போ இதில் பார்த்திங்கன்னா அணியக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத் உண்டா என்கிறதுல அறிஞர் பெருமக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் அணியக்கூடிய நகைக்கும் ஜக்காத் உண்டு என்பதுதான் சிறந்த ஒரு கருத்தாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணியக்கூடிய நகை, அணியா நகை என்றெல்லாம் பிரிக்கலை. சரிங்களா? ஆனால் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ அலல் முஸ்லிமி வலா அப்திஹி சதகத்துன் வலா அப்திஹி வலா ஃபரஸிஹி. ஒரு மனிதனுக்கு, முஸ்லீமுக்கு அவன் பயன்படுத்தக்கூடிய அடிமை, அந்த குதிரை போன்றவைகளுக்கு ஜக்காத் இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு ஜக்காத் என்பது இல்லை என்பது இந்த ஹதீஸின் மூலமாக சொல்கிறாங்க. அதில் அணியக்கூடிய நகையும் சொல்கிறாங்க. ஆனால் அணியக்கூடிய நகையை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் விதிவிலக்காக பயன்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் அதுக்கு ஜக்காத்
கொடுக்கணும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம நகையை வாங்கி தான் என்ன செய்கிறோம், சேமிப்பாக பயன்படுத்துகிறோம். அப்போ சேமிப்பு என்பது நகையில் தான் அதிகமாக புழக்கத்தில் உள்ளது. அதே போல் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது வல்லதீன் யக்னிஸூன ஸஹப வல் ஃபில்லத, யார் தங்கத்தையும் வெள்ளியும் சேமித்து வைத்து அதற்கு ஜகாத் நிறைவேற்றவில்லையோ அவங்களுக்கு கடுமையான வேதனை சொல்கிறான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சேமிப்புக்காகத்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அது பேங்கில் இருந்தாலும் சரி, கடத்தில் இருந்தாலும் சரி, நம்ம பயன்படுத்தினாலும் சரி, சேமிப்புக்காக தான் பயன்படுத்துகிறோம். அப்போ அதற்கும் ஜக்காத் என்பது உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அன்பார்ந்தவர்களே, அப்போ அதில் நம்ம ஜக்காத் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு 10 பவுன் அடைஞ்சால் அது வந்து 100 பவுனுக்கு 2.5 பவுனு, அதாவது அதுக்கான மதிப்புடைய அந்த காசு நம்மகிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பணத்துக்கு வந்து 100க்கு 2.5 ரூபாய் கணக்கு வைத்து நாம் கொடுத்து விட வேண்டும். இது தங்கம் நகைக்கான பணத்திற்கான ஜக்காத். மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், அதே போல் வந்து மூன்றாவது வந்து நம்ம பார்க்கும்பொழுது வியாபார பொருட்களை பொறுத்த வரைக்கும், இப்போ ஒரு நபர் வந்து பெரிய கடை வச்சுருக்கிறாரு, பெரிய மளிகை கடையோ அல்லது வந்து துணிக்கடையோ வச்சுருக்கிறாரு, அல்லது வேறு ஏதாவது பெரிய பொருட்களை வைத்து பெரிய கடை வச்சுருக்கிறாரு. அந்த வியாபார பொருட்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த 10 பவுன் நகைக்குரிய அந்த அளவை அடைந்திருந்தால், அதுவும் வந்து பணத்தை எப்படி வந்து தங்கத்தோடு மதிப்பிடப்படுகிறதோ அதே போல தான் இந்த வியாபார பொருட்களுக்கும் தங்க நகை நம்ம கணக்கிடணும். 10 பவுன் அளவுக்கு அந்த அளவை அந்த வியாபார பொருட்கள் அடைந்து அது அப்படியே நம்மள்ட்ட என்ன செய்யுது, ஸ்டாக்காக 1 வருஷ காலமாக இருந்தால் அதில் நம்ம என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். அப்போ அன்பார்ந்தவர்களே, மேற் சொன்ன ஆடு மாடு, அதே போல் வந்து தங்க நகைகள், நகை ஆபரணங்கள், மூன்றாவது வியாபார பொருட்கள், இவைகளை பொறுத்த வரைக்கும் அவைகள் அந்த அளவையும் அடையணும். அதே போல் வந்து அதில் வந்து 1 வருஷம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஸகாத்த ஃபீ மாலின் ஹத்தா யஹூல் அலைஹில் ஹவுல். ஒரு பொருளாதாரத்தில் 1 வருடம் அதன் மீது கடக்காமல் ஜக்காத் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ அந்த அடிப்படையில் வந்து 1 வருடம் கடந்திருக்க வேண்டும். இது ஜக்காத்துக்கான அளவீடாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து இது பின்பற்றப்பட்டது. வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, மக்களை ஜக்காத்து வசூலிக்கு அனுப்புவாங்க, வருஷத்துக்கு ஒருக்கா தான் அனுப்புவாங்க. அப்போ இந்த செயல்பாடை வைத்து அந்த ஹதீஸை நம்ம என்ன செய்யலாம், ஆதரப்பூர்வமானதை எடுத்துக்கொள்ளலாம். அதில் பலகீனமாக சொல்லுவாங்க, ஆனால் வந்து அது ஆதரப்பூர்வமாக தான் அறிஞர் பெருமக்களால் பார்க்கப்பட்டிருக்கு, நடைமுறையிலையும் அது காலங்காலமாக பின்பற்றப்பட்டிருக்கு. அதே போல் வந்து இதில் ஒன்று முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், கொடுத்ததுக்கு திரும்பி கொடுக்கணுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. ஆமாம், கொடுத்ததுக்கும் திரும்பி தான் நம்ம கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொடுத்ததுக்கு திரும்பி தான் வாங்கியதாக பல செய்தி நம்ம பார்க்குறோம். உதாரணமாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த ஜக்காத் வசூலிக்கு அனுப்பக்கூடிய நபர்களை வந்து சொல்லும் பொழுது, நீங்கள் வந்து வாங்கினதை கழிச்சிட்டு வாங்குங்க அப்படி சொன்னதாக எந்த ஒரு செய்தியும் பார்க்க முடியாது. அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வாங்கினா நம்ம புரிகிறோம். அதே போல் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அவங்களுடைய செய்தி தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவங்க ஜக்காத்தை ஃபுல்லாக வசூல் பண்ணிட்டு சொல்லுவாங்க, அடுத்த வருஷம் மறுபடியும் நான் இது எல்லாத்துக்கும் நான் வாங்குவேன்னு சொல்லுவாங்க. இப்படியாக அதே போல் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. கான துஹ்ரிஜு மின் அம்வாலினா ஜக்காத். அவங்கள்ட்ட அடிமைகள் சில பேர் என்ன பண்ணாங்க, ஜக்காத்தை கொடுத்து வச்சுருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து எங்களுடைய பொருளாதாரத்தில் ஜக்காத்தை கொடுத்து கொண்டே வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. திரும்ப கொடுத்து கொண்டே வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அடிமைகளுடைய அந்த அனாதைகளுடைய சொத்தை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். அப்போ கொடுத்ததுக்கு திரும்பி தான் கொடுத்துருக்குறாங்க என்பதற்கு இப்படி சஹாபாக்கள் தொட்டு இமாம்கள் யாரும் முரண்படாத ஒரு கருத்தாக இருக்கிறது. இதில் வந்து இன்றைக்கி சில பேர் நவீனவாதிகள் என்ன செய்கிறாங்க, குர்ஆன் ஹதீஸை சுயமாக வழங்கி கொண்டு கொடுங்கன்னா ஒரு தடவை தான் கொடுக்கணும், இதை பற்றி போல் பேசுகிறாங்க. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே சொல்லலை, கொடுங்கன்னு சொன்னால் ஒருக்காக தான் கொடுக்கணும் என்று ரசூலுல்லாஹ் எங்கேயுமே சொல்லலை. அப்படி பார்த்தோன்னு சொன்னால் பல விஷயங்கள் மாற்ற வேண்டி வந்துடும். இப்போ குர்பானி இருக்குது, குர்பானியை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொடுங்கன்னு தான் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொடுத்தது ஒரு தடவை தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. திரும்ப குர்பானி கொடுத்தாங்கன்னு பதிவு செய்யப்படலை. அப்போ திரும்ப குர்பானி கொடுக்க தேவையில்லை, ஒரே ஒரு தடவை நீங்கள் ஹஜ்ஜி பெருநாள குர்பானி கொடுத்தா போதும் சொல்லுவோமா, அப்படி சொல்ல மாட்டோம். அன்பார்ந்தவர்களே, இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்ததுக்கு சேர்த்து தான் கொடுத்துருக்குறாங்க. இது வரலாறுல இந்த அறிஞர்களும் முரண்படாத ஒன்றாக இருக்குது. அதே போல் இன்னும் மேற் சொன்ன 3 கால்நடைகள், ஆபரணங்கள், அதே போல் வந்து இந்த வியாபார பொருட்கள், இவைகள் 3 வந்து 1 வருஷம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். அப்போ பூர்த்தியாக இருந்தால் நம்ம ஜக்காத்து கொடுக்கணும், சரிங்களா. ஆடு மாடாக இருந்தால் நேரடியாக அந்த ஆடு மாடை தான் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து இந்த தங்க நகம் வெள்ளி போன்ற ஆபரணங்களாக இருந்தால் அந்த ஆபரணங்களை கொடுக்கலாம். அதை எடுத்து நம்ம என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. மொத்தமாக ஆபரணமாக செஞ்சு போட்டிருக்கும் பொழுது அதை கரட்டி கொடுக்க முடியாது. எனவே நம்ம பணத்திலேருந்து கொடுக்கலாம். அதே போல் வியாபார பொருட்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், பணத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும், பொருளாதாரத்தை கொடுக்கணும். அப்போ 1 வருஷம் இவைகள் 3 வந்து அந்த அளவை அடைந்திருக்க வேண்டும். அதே போல் வந்து 1 வருஷம் அதுக்கு பூர்த்தியாக இருக்க வேண்டும். அப்படி ஆகியிருந்தால் நம்ம ஜக்காத்தை கொடுக்கணும். அடுத்த வருஷம் வரும்பொழுது அந்த 10 பவுனுக்கு மேலே எவ்வளோ வந்திருக்குதோ அதை எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம என்ன செய்யணும், ஜக்காத்தை இதில் கணக்கிட்டு கொடுக்கணும். பழசை கழிக்கக்கூடாது. இது நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
மிச்சம் 2 விஷயங்கள் இருக்குது. 2 வந்து பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஒரு தடவை மட்டும் ஜக்காத் கொடுத்தா போதும். அது என்னன்னு சொன்னால் அவைகள் வந்து முதலாவது 4வது நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அதில் முதலாவது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது திரும்பி ஜக்காத் தர தேவையில்லை, ஒரு தடவை கொடுத்தா போதும் என்பதும். அதே போல் ஒரு வருஷம் பூர்த்தியாக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2. ஒன்று வந்து நம்ம பயிரிடக்கூடிய அந்த விளைச்சல் பொருட்கள், அந்த விளைச்சல் பொருட்களை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நபிசாசம் சொன்னாங்க, அதில் அளவை சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவை வந்து நம்ம வந்து மதிப்பீட்டு பார்க்கும்பொழுது அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க 612 கிராம். அந்த 612 கிராம் இருந்தால் நம்ம செய்யணும், அதில் ஜக்காத் கொடுக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2 விதமாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த விளைச்சல் நம்ம செய்யக்கூடிய அந்த தானியங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று நாம தண்ணீர் பாய்ச்சி அதை விளைச்சலை செஞ்சுருப்போம். 2வது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தானாக மழை பெய்து அல்லது ஆறுகள் மூலமாக தண்ணீர் வந்து சேர்ந்து அது பயிரிடப்பட்டிருக்கும். அது 2 விதமாக இருக்குது. இப்போ நாம வந்து அதை நம்ம தண்ணீர் பயன்படுத்தி நாம அதை விளைச்சல் செய்திருந்தால் நம்முடைய முயற்சி தண்ணீர் பயன்படுத்துவதற்கு நம்முடைய செலவினங்கள் ஆகியிருந்தால் நபிசாசம் சொன்னாங்க அதில் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, 20 பங்கில் ஒன்றை கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ 612 கிலோ நமக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அதை 20 பங்காக வச்சு அதில் ஒரு பங்கை நம்ம ஜக்காத்து கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதே 2வது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நபிசாசம் சொன்னாங்க தானாக மழை பெய்து அல்லது வந்து தானாக ஆறுகள் மூலியமாக தண்ணீர் பாய்ச்சப்பட்டு நமக்கு எந்த செலவினங்களும் முயற்சிகளும் இல்லைன்னு சொன்னால் அதில் வந்து 10ல் 1 நபிசாசம் கொடுக்க சொன்னாங்க. 612 கிலோவில் வந்து 10 பகுதியாக வச்சு நம்ம என்ன செய்யணும், அதில் ஒரு பகுதியை நம்ம கொடுக்கணும். இதுதான் வந்து என்னது விளைச்சல் பொருளுக்கான ஜக்காத்தாக இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் தான் ஜக்காத். பழங்களுக்கு ஜக்காத் என்பது கிடையாது. பழங்களில் வந்து நபிசாசனம் 2க்கு தான் ஜக்காத்தை சொன்னாங்க. ஒன்று உலர்ந்த திராட்சைக்கும் காய்ந்த திராட்சைக்கும் பேரிச்சம்பழத்துக்கு மட்டும்தான் ஜக்காத் என்பது உண்டு பழங்களில். மற்ற எந்த பழத்துலையும் ஜக்காத் என்பது கிடையாது. அதே போல் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி கோதுமை போன்ற தானியங்கள் அனைத்துக்கும் ஜக்காத் என்பது உண்டு. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜக்காத் வந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த என்னைக்கு நம்ம வந்து அறுவடை செய்கிறோமோ அன்னைக்கு நம்ம கொடுத்துறோம். வாத்து ஹக்கஹு யௌம ஹசாதி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுக்கு மட்டும் தான் தனியாக சொன்னால் நீங்கள் வந்து என்னைக்கு நீங்கள் விளைச்சல் செய்வீங்களோ அன்னைக்கு நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் இது அன்னைக்கு நம்ம கொடுத்துடணும். அதே போல் வந்து 5வது பார்த்தோம்னு சொன்னால் 5வது வந்து புதையில் கிடைக்கக்கூடியது, புதையலாக நமக்கு கிடைத்தது. அது நபிசாசம் சொன்னாங்க ஒரே ஒரு தடவை நம்ம அதில் ஜக்காத் கொடுக்கணும். அது என்னன்னு சொன்னால் 5ல் ஒரு பகுதி கொடுத்துட்றோம். புதையில் எவ்வளோ கிடைச்சிருக்குதோ அதை மதிப்பிட்டு நம்ம புதையலை வந்து அந்த அளவிட மதிப்பிட்டு என்ன செய்யணும், அதில் 5 பங்காக பிரிக்கணும். 5 பங்காக பிரித்து அதில் ஒரு பங்கை என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுத்துடணும். அப்போ நம்ம அன்பார்ந்தவர்களே மேலே சொன்ன 3 கால்நடைகள், ஆபரணங்கள், அதே போல் வியாபார பொருட்கள் இவைகளை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன செய்யணும், இவைகளில் வந்து அளவையும் குறிப்பிட்ட அந்த அளவையும் அடைய வேண்டும். அதே போல் ஒரு வருஷம் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். இந்த 2 நிபந்தனை நம்ம கவனிக்கணும். பின்னால் சொன்ன 4-5 வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதை விளைச்சல் பொருட்கள் தானியங்கள்லையும் புதைகள்லையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது அன்றைக்கே விளைச்சல் செய்த உடனே நம்ம கொடுத்துடணும். புதையில் நமக்கு கிடைச்ச உடனே அதை நம்ம கொடுத்துடணும். அதுக்கு ஒரு வருஷம் நம்ம காத்திருக்க தேவையில்லை. அப்போ அன்பார்ந்தவர்களை இப்படிப்பட்ட இந்த சட்டங்களை நம்ம அறிந்து கொண்டிருக்க வேண்டும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நம்ம அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஜக்காத்தை கொடுக்கும் பொழுது முறையாக நம்ம என்ன செய்யணும், கணக்கிட்டு நம்ம கொடுக்கணும். பொருளாதாரத்தில் வந்து நம்ம ஒரு வருஷம் ஆக போகுது நம்ம கணக்கில் இருக்குது, அப்போ எப்படியா நம்ம செலவழிச்சிருவோம், செலவழிச்சா வந்து ஜக்காத்து வந்து நம்ம கடமை இல்லாமல் போயிடும் அப்படின்னு எண்ணத்தில் நம்ம வேணுமென்றே செலவழிச்சா நம்ம என்ன செய்யக்கூடாது, அதில் நம்ம செலவழிக்கக்கூடாது. அது மிகப்பெரிய குற்றமாயிரும். அல்லாவாக பார்த்து யதார்த்தமாக நமக்கு செலவு வந்தால் அது ஓகே. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடனை வந்து கழிக்கிறோம்னு சொன்னால் கடன் நமக்கு வந்து நமக்கு ஒரு நபர் தர வேண்டி இருக்குதுன்னு சொன்னால் அந்த இது நமக்கு நம்முடைய பொறுப்பில் அது இல்லை, சேமிப்பில் இல்லை. அப்போ அது கணக்கில் வராது. கணக்கு நமக்கு பிறருக்கு கொடுத்த கடனை வந்து நம்ம கணக்கில் எடுக்க முடியாது. ஏன்னா அது எப்போ வரும்னு தெரியாது, வரலாம் வராமையும் போகலாம். அது நம்முடைய பொறுப்பில் இல்லை. நம்முடைய பொறுப்பில் உள்ள பொருளுக்கு தான் ஜக்காத் என்பது கடமை. அதே போல் ஏன்னா நான் வந்து பிறருக்கு கடன் கொடுக்கணும், அதை கழிக்கணுமான்னு பார்த்தோம்னா அதையும் நம்ம கழிக்கக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த ஜக்காத்தெலாம் போக நம்ம என்ன செய்யணும், பிறகு நம்ம என்ன செய்யணும், ஜக்காத்து கடன் நம்ம அடைக்கணும். கடனை கழிச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய கடனை கழிச்சிட்டு ரசூலுல்லாஹ் வந்து ஜக்காத்தை வாங்க மாதிரி எங்கேயுமே சொல்லலை. அப்படி கொடுக்குமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே சொல்லலை. அப்போ நம்ம அவசரமாக நாளைக்கு கடன் கொடுக்கணும், அவசரமாக இருந்தால் மட்டும் அதை நம்ம என்ன செய்யலாம், அதை நம்ம கழிக்கலாமே தவிர நமக்கு அவசரம் இல்லாத கடனாக இருந்தால் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, கடனை கழிக்கக்கூடாது. கடனை கழிக்காமல் தான் நம்ம பொருளாதாரத்தை மொத்தமாக கணக்கிட்டு தான் இந்த சொன்ன அடிப்படையில் ஜக்காத்தை நம்ம நிறைவேற்ற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சொல்லப்பட்ட விஷயத்தை முழுமையாக புரிந்து நாம் தெளிவு பெற்று ஜக்காத்தை கொடுப்போமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை முறையாக அறிந்து பின்பற்றக்கூடிய மக்களாக ஆகுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.